வணக்க நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெருமையான விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி நான் எந்த ஒரு எக்ஸாம் அப்டேட்டும் இந்த வீடியோல நான் கொடுக்க போறது இல்லை. இந்த வீடியோ முக்கியமா எதுக்கு மேக் பண்றோம் பாத்தீங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஹானர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ட்ரோன் ஒரு மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரோன்ல என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரோன்ஸை சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த ட்ரோன்ஸை பறக்க விடுறாங்க. இந்த ட்ரோன்ஸ் எதுக்காக பறக்க விடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லாக்டகஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வெட்டுக்கிளி தொல்லை நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வெட்டுக்கிளிகளை நைட் டைம் இந்த ட்ரோன்ஸ் பறந்துட்டு அந்த வெட்டுக்கிளிகள் மேலே பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த ட்ரோனில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனில் தேர்மல் கேமரா அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்மல் கேமரா எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வெட்டுக்கிளிகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த வெட்டுக்கிளிகள் உடம்புல லைட்டாக வார்ம் வெதர் இருக்கும்ல, அந்த வெதரை வச்சு வெட்டுக்கிளிகள் இங்கங்கே இருக்கிட்டு அந்த ட்ரோன் கேமரா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரோன் கேமரா ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக வெட்டுக்கிளிகள் மேலே பெஸ்டிசைட்ஸை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த ட்ரோன் பெட்ரோல் மூலமாக ரன் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. பெட்ரோல் மூலமாக ரன் ஆகுறதுனால சாதாரணமாக இருக்கிற ட்ரோனோட இந்த ட்ரோன் எம்ம நேரம் வானத்தில் பறக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனோட வெயிட் 50 kg. இந்த 50 kgல 60% ஆஃப் வெயிட் பெஸ்டிசைடோட டேங்க் அப்படி சொல்கிறாங்க. அதனால பெஸ்டிசைடோட ஸ்டோரேஜும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரோனில். இப்போ இந்த ட்ரோன் டோட்டலாக 3 இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 15 இது அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் எதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு 3 ட்ரோன்ஸை சென்ட்ரல் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க நைட் டைமில் அவங்க பறக்க விடுறாங்க. இப்போ இந்த நியூஸை நீங்கள் அஃபிஷியலாக ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த நியூஸோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த நியூஸை ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.